நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த உலகத்தையே நரகமாக மாற்றுறதுக்கு பெருசாக எதுவும் செய்ய தேவையில்ல. கொஞ்சம் கடன் வாங்கினா போகிறோம். கடன் வாங்கி பாருங்கள். கடன் வாங்கின ஒரு நபரை எப்படி வேணால் அசிங்கப்படுத்தலாம், என்ன வேணாலும் நம்ம பேசலாம், ஏன் அடிக்க கூட செய்யலாம். அப்படிலாம் நடந்ததுன்னா கடன் வாங்கினா இப்படி தான்ப்பா நடக்கும், இதுக்கு தான் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க நகர்ந்து போவாங்க. ஒரு மனிதனுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு உங்களை ஒரு மனிதனாக கூட யாரும் பார்க்க மாட்டாங்க. உங்களோட முதலாளி உங்களோட மானத்தை வாங்கலாம், உங்களோட சுயமரியாதையை கேள்விக்குள்ளாக்கலாம். அப்போல்லாம் இரவு நீங்கள் வீட்டுக்கு வந்து வாழ்க்கையே வேணான்னு நினச்சி கூட நீங்கள் அழலாம். ஆனால் அடுத்த நாள் காலையில் அதே வேலைக்கு அதே முதலாளிகிட்ட போக வேண்டிய சூழலில் இருப்பீங்க. காரணம் கமிட்மெண்ட், காரணம் நம்மள்ட்ட இருக்கிற இஎம்ஐ. இப்படிப்பட்ட இஎம்ஐயை, நம்மள்ட்ட இப்படி இருக்கிற கடனை நம்ம என்ன செய்கிறது? நம்மளோட சுயமரியாதையை, நம்மளோட மானத்தை, நம்மளோட சுய கௌரவத்தை கேள்விக்குள்ளாக்குற இந்த இஎம்ஐயை, இந்த கடனை நான் எப்படி ஒழிக்கிறது? இதை ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப அடிப்படையாக சொல்லி கொடுத்துருக்கிற ஒரு புத்தகம் தான் ஜீரோ இஎம்ஐ. இந்த புத்தகத்தில் கடனை பற்றின ரொம்ப அடிப்படையான ஒரு கட்டுரை அப்படின்றது இருக்குது. எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த புத்தகத்தில் நான் படித்த விஷயங்களை, இந்த புத்தகத்தோட சம்மரியை அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படிச்சதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படிச்சதிலே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இவர் ஏன் கடனை பற்றி ஒரு புத்தகம் எழுதணும்? சின்ன வயசில் நம்மள மாதிரி சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். வாழ்க்கை ரொம்ப அழகாக தான் இருந்தது. அப்பா பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஒரு கடனை வாங்குறாரு. பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுது. அந்த கடனை திரும்பி கட்ட முடியல. அந்த கடனை திரும்பி கட்டுறதுக்காக இன்னொரு கடன், அந்த கடனை திருப்பி கட்டுறதுக்கு இன்னொரு கடன். ஒரு கடனை க்ளோஸ் பண்ணால் 2 கடன் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு யார் யாரோ வராங்க, வந்து கடனை கொடுன்னு அவமானப்படுத்திட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையுமே சின்ன வயசுலேருந்து இவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஒரு பழமொழி இருக்குது, கடனோடு எந்திரிக்கிறத விட பசியோடு தூங்க போங்க அப்படின்னு. ஆனால் இவருக்கு 2மே கிடச்சிது. ஒவ்வொரு நாள் காலையில் எந்திரிக்கும் போதும் கடனோடு தான் எந்திரிச்சார். ஒவ்வொரு நாள் இரவும் பசியோடு தான் தூங்க போனார். சாதாரண குழந்தைகள் அனுபவிக்க வேண்டிய எந்த ஒரு விஷயத்தையும் இவரால் அனுபவிக்க முடியல. நிறைய அவமானங்களை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். பல பேர் வீட்டுக்கு வராங்க, அப்பா அம்மாவை அசிங்கமாக பேசுகிறாங்க, கடனை திருப்ப கட்டுன்னு கேட்குறாங்க, அதோடு போயிடுறாங்க. காலேஜை முடிக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய வெறி இவருக்கு இருக்குது, எப்படியாவது என்னோட கடனை நான் அடைச்சிடணும் அப்படின்னு. 10 வருஷம் பல வேலைக்கு போகிறாரு. ஒவ்வொரு வேலையிலையும் கிடச்ச பணத்தை சேர்த்து வச்சு கடனை அடைக்கிறார். 10 வருஷம் கழித்து கடனை அடைச்சி முடிச்சிட்டார். 10 வருஷம் கழித்து தான் சுதந்திரன்ற ஒரு விஷயம் இவருக்கு கிடைக்குது. 10 வருஷம் கழித்து தான் இந்த கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை பார்க்குறாரு. 10 வருஷம் கழித்து தான் முதல் முறையாக யாரும் வீட்டுக்கு வர்றதில்லை கடனை கேட்டு. கடன் இல்லாத வாழ்க்கை எவ்வளவு அழகானது! நம்மள்ட்ட என்ன இல்லையோ அதுதான் இருக்கிறதுலே அழகுன்னு நமக்கு தோணும். இவருக்கும் அதே மாதிரி கடன் இல்லாத வாழ்க்கை தான் ரொம்ப அழகானதுன்னு தோணுது. ஆனால் இவர்கிட்ட அது இல்லைன்றதுனால மட்டும் கிடையாது. இந்த உலகத்தில் கடன் இல்லாத வாழ்க்கை தான் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை. இவர் கூட இருக்கக்கூடிய நண்பர்களை விட 10 வருஷம் பின்னாடி போயிட்டார். இவங்க கூட இருக்கிற நண்பர்கள்லாம் 10 வருஷம் கடினமாக உழைச்சி அவங்க வாழ்க்கையில் முன்னேறினாங்க. இவர் அங்கேயே நின்று கடனை அடைச்சிக்கிட்டு இருந்தார். இப்போ கடனை பற்றி இவர் ஏன் பேசுகிறாரு? இப்படிப்பட்ட சூழலுக்குள்ளே நீங்கள் போயிடக்கூடாது. ஒரே ஒரு தவறான முடிவு எடுத்து நீங்கள் பெரிய கடனாளி ஆகிடக்கூடாது. அந்த கடன் உங்களை போட்டு ஸ்ட்ரெஸ்ஸில் வாட்டி எடுக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையே வேணாம் அப்படின்ற உணர்வை உங்களுக்கு கொடுக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான அந்த 20லேருந்து 30 வயசை நீங்கள் வாழணும். நிறைய வேலைக்கு போகணும், நிறைய கற்றுக்கணும், நிறைய படிக்கணும், ஒரு குடும்பத்தை அமைக்கணும். அந்த நேரத்தில் கடனை அடைக்கணும் அப்படின்னு நீங்கள் தேவையில்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த டைமில் தான் நீங்கள் வாழணும். அங்கே தான் உங்களுக்கு இளமைன்றது இருக்குது. அதை விட்டுட்டு கடனுக்காக ஓடினீங்கன்னா எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் அது? நீங்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறீங்க அப்படின்னா அந்த குழந்தையோடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கடனை வாங்கினா போகிறோம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க, கையில் காசே இல்லை, ₹1 கூட இல்லை. அடுத்த 2 நாளில் கடனை வேறு நான் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கு எங்கேயாவது ஒரு கடன் வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே வரீங்க. வீட்டுக்கு வந்த உடனே உங்களோட குழந்தை உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு நாளைக்கு ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், அதுக்கு இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கணும், சார்ட் பேப்பர் வாங்கணும், க்ளூ வாங்கணும், காசு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ₹750 தேவைப்படுது. உங்கள்கிட்ட காசே இல்லை. அந்த நேரத்தில் எப்படி நீங்கள் உணர்வீங்க? குழந்தைக்கு எதுவுமே வாங்கி தர முடியலையே அப்படின்னு ரொம்ப சோகத்தோடு நீங்கள் போகும்போது, அடுப்பங்கரையில் உங்களுடைய மனைவி, நான் ரொம்ப நாளாக இந்த ஸ்டவ்வை மாற்றி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன், இது ஒழுங்காக ஒர்க் ஆகவே மாட்டுது, தினமும் பசையை போட்டு இதை ஒட்ட வேண்டியதாக இருக்குது, எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, இந்த மாதமாவது இந்த ஸ்டவ்வை மாற்றி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் அங்கே எப்படி உணர்வீங்க? வாழ்க்கையில் இது வேணும் அது வேணும்னு நம்ம எதோ நினைக்கலாம். ஆனால் உண்மையாக கையில் ₹1 கூட காசு இல்லாதப்ப நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது பணமாக தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பல விஷயங்களை பற்றி யோசிக்கலாம். ஆனால் பணம் இல்லாதப்ப தான் தெரியும், அதுவும் முக்கியமாக கடனோடு இருக்கும்போது தான் தெரியும், நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த கடன் தான் அப்படின்னு.
அதனால தான் இந்த கடனை பற்றி ஒரு புத்தகம் எழுதுகிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிடக்கூடாது, இப்படிப்பட்ட கடனில் இருந்தால் நீங்கள் மீண்டு வரணும் அப்படின்னு இவர் நினைக்கிறார். வாழ்க்கையில் பணக்காரன் ஆகிறதுக்கு நிறைய பணத்தை சேமிங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கடனை நீங்கள் அடைச்சாகணும். உங்கள் பர்ஸில் ஒரு ஓட்டையை வச்சுட்டு பணத்தை எவ்வளவு சேமித்தாலும் அங்கே உங்களால் பணக்காரன் ஆக முடியாது. வாழ்க்கையில் சந்தோஷன்றது கூட நிற்காது. அந்த பர்ஸில் இருக்கிற ஓட்டை வழியாக சந்தோஷன்றது வலிஞ்சு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட கடனை அடைக்கிறது எப்படி? கடனை அடைக்கிறது எப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கடன் ஏன் உண்மையாக ஆபத்தானது? கடன்னா என்ன? நான் இன்னும் சம்பாதிக்காத ஒரு பணத்தை எனக்காக செலவு செஞ்சுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் கடன். இந்த கடனை வாங்கும்போது நம்ம ஒரு தவறான முடிவில் இருப்போம், தவறான பார்வையில் இருப்போம். எதிர்காலத்தில் நான் சம்பாதிக்க போகிற பணம் இந்த கடனை அடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருப்போம். கடன் அதிகமாக ஆகி தன்னோட வாழ்க்கையவே முடிச்சுக்கணும்னு நினச்ச ஒரு நபரும் ஒரு காலத்தில் எதிர்காலத்தில் நான் சம்பாதிக்க போகிற பணம் என் கடனை அடைச்சிரும் அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருப்பார். ஆனால் அவருக்கு எதிர்கால சம்பாத்தியம் அவர் நினச்ச மாதிரி வராமல் போயிருக்கலாம். நமக்கும் அப்படி தான். நம்ம எல்லாருக்கும் எதிர்கால சம்பாத்தியன்றது வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நம்பி ஒரு கடன் வாங்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே தலைகீழாக மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இவரோட ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் ரொம்ப மோசமான ஒரு வேலைக்கு போகிறாராம். ஒவ்வொரு நாளும் அதை பற்றி புலம்பிக்கிட்டே இருப்பார். என்னோட முதலாளி என்னை இப்படி திட்டாரு, இப்படி அசிங்கப்படுத்திட்டாரு, எல்லாருக்கும் முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டாரு, என்னை தினமும் கொடுமைப்படுத்துகிறாரு, இரவெல்லாம் வேலை வாங்குறாரு, இத்தனை மணி நேரம் தான் அப்படின்னு எதுவும் கிடையாது, எல்லா வேலையும் என் தலையில் திணிக்கிறாரு, அதில் 1-2 நான் செய்ய முடியாமல் போனதுன்னா என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாரு, நீ ஏன் வேலைக்கு வர அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அப்பையும் என்னால் அந்த வேலைக்கு போக முடியாமல் இருக்கிறது இல்லை, அந்த வேலையை என்னால் விட முடியல அப்படின்னு சொல்கிறாராம். காரணம் நிறைய கடன் வாங்கியிருக்கிறது தான். ஒருவேளை இந்த கடனெல்லாம் அவர் வாங்கலை அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு முதலாளிகிட்ட அவர் இருப்பாரா? இப்படி தன்னோட தன்மானத்தை விட்டு கொடுத்துருப்பாரா? கடன் அதனால தான் ரொம்ப ஆபத்தானது. நம்ம தொலைக்காட்சியில் பல தடவை பார்த்துருப்போம். ரொம்ப கடன் வாங்கினதுனால குடும்பத்தோடு சேர்ந்து அவங்க எல்லாரும் தன்னோட வாழ்க்கையவே முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற செய்தியை எவ்வளவு அடிக்கடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட செய்திகள் வரத்துக்கு காரணம் என்ன? ஒருவேளை அவங்கெல்லாம் கடன் வாங்காமல் இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் கடன் ரொம்ப ஆபத்தானது. இவரோட மாமா ஒருத்தவர் இருக்கார். நிறைய கடன் வாங்குவாராம், நிறைய கிரெடிட் கார்டை பயன்படுத்துவாராம். கிரெடிட் கார்டில் தொடர்ந்து நிறைய பொருட்களை வாங்குவார். திரும்பி கட்டும்போது முழு பணத்தையும் கட்டாமல் மினிமம் டியூ அமௌண்ட்டை மட்டும் கட்டிக்கிட்டே வருவாராம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா கிரெடிட் கார்டில் எவ்வளவு பணத்தை செலவழிச்சாரோ கிட்டத்தட்ட அது மாதிரி 2 மடங்கு பணத்தை கட்ட வேண்டிய சூழலுக்கு போனாராம். ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்குள்ளே இருந்திருக்கிறார். ஒருவேளை அவர் கிரெடிட் கார்டு வாங்காமல் இருந்திருந்தா, ஒருவேளை கிரெடிட் கார்டில் மினிமம் டியூவை மட்டும் பே பண்ணாமல் இருந்திருந்தா அவர் இன்றைக்கி இவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ்குள்ளே வந்திருப்பாரா? இவ்வளவு பெரிய ஒரு பண சுமை அவர் தலையில் போய் உட்காந்துருக்குமா? அதனால தான் கடன் ரொம்ப ஆபத்தானது. ஒரு தெளிவான விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஒரு பண்டிகை தினத்தன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நம்ம வாங்கக்கூடிய சொத்துக்களுக்கெல்லாம் விடுமுறை இருக்குது. ஆனால் நம்மளோட கடனுக்கு மட்டும் விடுமுறையே கிடையாது. அந்த விடுமுறை நாட்லேயும் அது வட்டியை வாங்கிக்கிட்டே தான் இருக்கும். கடன் அவ்வளவு ஆபத்தான விஷயம். நிறைய பேர் வாதாடுவாங்க, கடனை மட்டும் யாருமே வாங்காமல் இருந்தால் இந்த பொருளாதாரன்றது நின்றுடும், அதுக்கப்புறம் அது வளராது. பொருளாதார சுழற்சிக்கு காரணமே கடன் தான். எல்லாரும் கடன் வாங்கும்போது தான் பொருளாதாரம் சுற்றுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக பொருளாதாரம் வளர்கிறதுக்கு கடன் அவசியம் கிடையாது. பொருளாதாரம் வளர்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு நுகர்தல், கன்சம்ஷன் அப்படின்றது தான் அவசியம். எல்லாரும் கடனை வாங்கி நிறைய பொருட்களை வாங்குறதுனால தான் பொருளாதாரம் மேலே போகுது, கடன் வாங்குறதுனால கிடையாது. அதனால நீங்கள் கடன் தான் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். பொருட்கள் வாங்கலாம். உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. வாழ்க்கையில் சந்தோஷமாக பொருட்கள் வாங்கி பயன்படுத்துங்க. ஆனால் நீங்கள் சம்பாதிச்ச பணத்தில் அந்த பொருளை வாங்குங்க. தேவையில்லாமல் இன்னும் சம்பாதிக்காத பணத்தை வச்சு ஒரு பொருளை வாங்கினீங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், நான் ஒரு வீடு வாங்க போகிறேன், வீடுன்றது ரொம்ப விலை அதிகமான ஒரு விஷயம், அதுக்கு ஒரு பணத்தை சேர்த்து தான் நான் வீடு வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு நாள் ஆகும்? நான் லோன் எடுக்கிறேன், வீடை வாங்கிடுறேன், அதுக்கப்புறம் இஎம்ஐ கட்டுறேன், இது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நல்ல கடன், கெட்ட கடன் அப்படின்னு 2 வகையான கடன் இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ நம்ம லோன் எடுக்கலாம், எப்போ நம்ம லோன் எடுக்கக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நல்ல கடன்னா என்ன? நான் கடனை வாங்கி ஒரு பொருளை வாங்க போகிறேன். அந்த பொருளை வாங்கினதுக்கப்புறம் அந்த பொருளுடைய விலை, அந்த பொருளுடைய மதிப்புன்றது உயர்ந்துக்கிட்டே போனதுன்னா அந்த கடன் நல்ல கடன். நான் ஒரு வீடு வாங்குகிறேன். இப்போ ஒரு கடன் வாங்கி 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குகிறேன். அந்த கடனை நான் 10 வருஷத்துக்கு கட்ட போகிறேன். 10 வருஷம் முடிவில் நான் 60 லட்ச ரூபாய் கடன் அடைச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு உதாரணம் வச்சுக்கோங்க. இப்போ என் வீட்டோட மதிப்பு 70 லட்சம் ஆயிருந்தா நான் 60 லட்சத்தை வச்சு 70 லட்சம் சம்பாதிச்சிருக்கேன். அப்போ அது நல்ல கடன்.
ஒரு வீட்டுக்காக வாங்கக்கூடிய கடனாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்காக வாங்கக்கூடிய கடனாக இருக்கட்டும், நம்மளுடைய எஜுகேஷனுக்காக வாங்கக்கூடிய கடனாக இருக்கட்டும், இது எல்லாமே நல்ல கடன். ஏன்னா காலப்போக்கில் அந்த கடன் மூலியமாக நம்ம வாங்கின ஒரு விஷயன்றது விலை உயர்ந்துக்கிட்டே போகும். அந்த கடனுக்கு நம்ம எவ்வளோ வட்டி கட்டியிருப்போமோ அதை விட அதிகமான சம்பாத்தியத்தை இந்த கடன் மூலியமாக நம்ம சம்பாதிச்சிருப்போம். அப்போ அங்கே பிரச்சனை கிடையாது. எங்கே பிரச்சனை? கெட்ட கடனில் தான் பிரச்சனை. கெட்ட கடன்னா என்ன? கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்குகிறேன், அந்த பொருளோட மதிப்பு ஏறாமல் தொடர்ந்து இறங்கிக்கிட்டே போனதுன்னா அது கெட்ட கடன். உதாரணத்துக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போகிறேன், அதை நான் இஎம்ஐயில் வாங்குறது. ஒரு வீட்டுக்கு தேவையான ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறேன், அதை இஎம்ஐயில் வாங்குறது. ஒரு காரை இஎம்ஐயில் வாங்குறது. இப்படிப்பட்ட பொருளை நான் இஎம்ஐயில் வாங்குகிறேன் அப்படின்னா அது எல்லாமே கெட்ட கடன். இதெல்லாம் ஏன் கெட்ட கடன்? இந்த மாதிரி பொருட்களை வாங்கும்போது அந்த பொருட்களோட மதிப்புன்றது காலப்போக்கில் குறைஞ்சிக்கிட்டே போகுது. நான் வட்டி அதிகமாக கட்டிக்கிட்டே இருப்பேன், ஆனால் நான் வாங்கின பொருளுடைய மதிப்புன்றது குறைஞ்சிக்கிட்டே போகும். நீங்கள் சொல்லலாம், நான் தான் வட்டி கட்டுறதே இல்லையே, நான் 0 காஸ்ட் இஎம்ஐயில் தானே வாங்கிட்டு இருக்கேன், 0% வட்டிக்கு ஒரு இஎம்ஐ தானே வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2013 ரிசர்வ் பேங்க் 0 காஸ்ட் இஎம்ஐன்னு ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது 0% இன்ட்ரெஸ்ட் இஎம்ஐன்னு ஒன்று கிடையாது, அதை பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தும் இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் 0 காஸ்ட் இஎம்ஐன்னு வாங்கிட்டு இருக்கோமே, அதெல்லாம் என்ன? நம்ம கட்ட வேண்டிய வட்டியை கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அந்த வட்டி எவ்வளவு கட்டுறோமோ அதற்கு நிகரான ஒரு டிஸ்கவுண்ட்டை, ஒரு ஆஃபரை அந்த ப்ராடக்ட் ப்ரைஸில் கொடுத்துட்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபோன் 20,000, அந்த ஃபோனுக்கு கட்ட வேண்டிய வட்டி 2,000. அப்போ 22,000 நான் கொடுக்கணும். ஆனால் நான் 20,000 தான் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபோனுடைய விலையை 18,000 அவங்க மாற்றிக்கிட்டாங்க. அந்த வட்டியோடைய மதிப்பை ஃபோனோட மதிப்பிலேருந்து குறைச்சிக்கிட்டாங்க. நான் கட்ட வேண்டிய வட்டியை கட்டிக்கிட்டு தான் இருக்கேன். அதனால எனக்கு என்ன பிரச்சனை? நான் மொத்தம் 20,000 தானே கட்டுறேன், 2,000 வட்டியாக இருக்கட்டும் இல்லை அது ஃபோனோட ஆஃபராக இருக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. இது பிரச்சனை இல்லைன்னு நம்ம நினைக்கிறது தான் நம்மளுடைய பிரச்சனையே. ஏன்னா இப்படிப்பட்ட பொருட்களை வாங்கி நம்ம பழகிட்டோம்னா 0 காஸ்ட் இஎம்ஐ தானே, மாதத்துக்கு ஒரு 600 ரூபா தானே, மாதத்துக்கு 700 ரூபா தானேன்னு நம்ம மைண்ட் செட் உருவாயிடுச்சுன்னா தொடர்ந்து நிறைய பொருளை வாங்கிக்கிட்டே இருப்போம். இப்படிப்பட்ட இஎம்ஐயை எதுக்கு கொடுப்பாங்கன்னு கவனித்து பார்த்துருக்கீங்களா? ஒரு கிரெடிட் கார்ட்லேயோ ஒரு டெபிட் கார்ட்லேயோ கொடுப்பாங்க. நீங்கள் எப்போ ஒரு கிரெடிட் கார்டில் ஒரு இஎம்ஐயை வாங்கிட்டீங்களோ அத்தனை மாதத்துக்கு அந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வச்சுக்கிட்டாகணும். அது உங்கள் கூட இருக்கும்போது வேறு ஏதாவது செலவை அது செய்ய தூண்டிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு 0 காஸ்ட் இஎம்ஐயில் ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா என்ன பிரச்சனை? 2 பிரச்சனை இருக்குது. அது ஒரு மைண்ட் செட்டாக ஃபார்ம் ஆகிடும். தொடர்ந்து நிறைய பொருட்களை வாங்குவீங்க, உங்களுக்கே தெரியாமல் ஒரு பெரிய கடன் சுமைக்குள்ளே போவீங்க. 2வது, எப்போ ஒரு இஎம்ஐ வாங்குறீங்களோ அந்த இஎம்ஐ வாங்குறதுக்கு பயன்படுத்தின ஒரு கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ உங்கள் கூடயே இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் அந்த கார்டை தூக்கி போடவே முடியாது. அந்த சமயத்தில் நீங்கள் வேறு கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, ஒரு கடன் சுமைக்குள்ளே போகலாம். அதனால் இந்த 0 காஸ்ட் இஎம்ஐ அப்படின்றதையும் நீங்கள் தூக்கி போட்டாகணும். இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம், காரை எப்படி நான் சொந்தமாக வாங்குறது? காரும் ரொம்ப காஸ்ட்லியான விஷயந்தான், அதை நான் லோனில் தானே வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயம் கூடாது. காரையும் நீங்கள் முழுமையாக பணத்தை சேமித்து தான் வாங்கணும். இவருடைய நண்பர்களோட கதையை பற்றி சொல்கிறார். இவரோட நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா, முதல் காரை 50,000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காரு. ஒரு செகண்ட் ஹேண்டில் மாருதி 800 அவர் வாங்கியிருக்காரு. அதை வச்சு ஓட்ட நல்லா பழகினதுக்கப்புறம் இப்போ நம்ம 2வது காரை வாங்கலாம், புது கார் வாங்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. கையில் வெறும் 2.5 லட்சம் தான் இருந்துச்சு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி 5 லட்சம் சேர்த்துருக்காரு. 5 லட்சம் சேர்த்ததுக்கப்புறம் ஹுண்டாய் கிராண்ட் ஐட்டனோட விலையை விசாரிச்சிருக்காரு. அது 5,65,000 இருந்திருக்கு. அங்கே எக்ஸ்சேஞ்ச் மேலாவும் போயிட்டு இருந்தது. தான் வச்சுக்கிட்டு இருக்கிற மாருதி 800 அங்கே கொடுக்கலாமான்னு கேட்டப்போ நாங்கள் எடுத்துக்கிறோம், 25,000 இதோட மதிப்புன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த சமயத்தில் இந்த எக்ஸ்சேஞ்ச் மேலே போயிட்டு இருக்கிறப்போ நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா 40,000 போனஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கையில் இருக்கிற 5 லட்சம், 25,000 காரோட மதிப்பு, போனஸாக ஒரு 40,000, 5,65,000 அந்த காரை வாங்குறாரு. இப்போது அவர் எந்த ஒரு கடனும் வாங்கலை. இதிலே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, காராக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், வீட்டுக்கு தேவையான பொருளாக இருக்கட்டும், அதோட மதிப்புன்றது குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். அப்படின்னா அங்கே நம்ம கடன் வாங்கி அந்த பொருளை வாங்கக்கூடாது. கடன் வாங்கி தான் அந்த பொருளை வாங்க முடியுன்ற சூழல் நம்மள்ட்ட இருந்ததுன்னா அந்த பொருளை வாங்குறதுக்கான தகுதி நமக்கு கிடையாது. அதற்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கணும், பணத்தை அதுக்காக சேமிக்கணும். சேமித்ததுக்கப்புறம் தான் அந்த பொருளை வாங்கணும். மீறி அந்த பொருளை வாங்கினீங்க அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி மிகப்பெரிய கடன் சுமைக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படி சொல்கிறதெல்லாம் கேட்காம மீறி நான் கடன் வாங்கிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கடன் பொறியில் போய் நீங்கள் சிக்கிடுவீங்க. டெட் ட்ராப் அப்படின்னு சொல்கிறாரு இவர். டெட் ட்ராப்னா என்ன? இவருடைய மாமாவோட கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிரெடிட் கார்டில் நிறைய பொருளை வாங்குறாரு, மினிமம் டியூவை மட்டும் கட்டிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் பார்த்தா எவ்வளோ பொருள் வாங்கினாரோ அதை விட டபுள் மடங்கு அவருக்கு இப்போ கடன்றது சேர்ந்துருது. எப்படிரா அதை கட்ட போகிறோம் அப்படின்னு அவர் முடிச்சுக்கிட்டு இருக்கார்ல, அந்த நிலையை தான் டெட் ட்ராப், கடன் பொறி அப்படின்னு ஒரு சொல்கிறாரு. கடன் சுமை அதிகமான ஒரு நேரம், எப்படிதான் அந்த கடனை கட்டுறதுன்னு நமக்கு தெரியாது, என்ன செய்கிறது அப்படின்னு ஒன்றுமே புரியாது. அப்படிப்பட்ட சூழல். இவருடைய நண்பரோட கதை ஒன்றுத்தையும் சொல்கிறாரு. அவருடைய நண்பர் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு பர்சனல் லோன் எடுக்கிறாரு.
பர்சனல் லோன் எடுத்து என்ன செய்யலாம்? ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய லாபம் வரும். அந்த லாபத்தை நம்ம வச்சுக்கலாம், கடனை திரும்ப கட்டிடலாம், நிறைய பணத்தை நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் யோசிச்சிருக்கிறார். 5 லட்ச ரூபாய் கடன் வாங்குறாரு, ஒரு ஸ்டாக்கை வாங்குறாரு. ஸ்டாக்கை வாங்கின அடுத்த சில நாள்லேயே ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகிடுது. 1 வருஷம் வெயிட் பண்ணுறாரு, எப்படியாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட் மேலே போகும், விற்றுடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்கை 70,000 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. கடன் எவ்வளோ கட்டணும் அப்படின்னா 5 லட்ச ரூபாய் வாங்கின கடனுக்கு 7 லட்ச ரூபாய் கட்டணும். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 4,30,000 ஸ்டாக் மார்க்கெட்லேயும் விட்டுருக்காரு. இதுக்கு பேர் தான் டெட் ட்ராப், ஒரு கடன் பொறி. இப்படி போய் மாட்டினீங்க அப்படின்னா அங்கேருந்து வெளியே வர்றது ரொம்ப 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 கஷ்டம். இந்த வீடியோலேருந்து எதை கற்றுக்குறீங்களோ இல்லையோ, இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க. நான் ஒரு பர்சனல் லோன் எடுக்க போகிறேன், கிரெடிட் கார்ட்லேருந்து பணத்தை எடுக்க போகிறேன், எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுவேன், எனக்கு ட்ரேடிங் நல்லா தெரியும், அப்போ நான் நிறைய பணத்தை சம்பாதிப்பேன், அந்த பணத்தை வச்சு கடனை அடைச்சி நான் பெரிய பணக்காரனாக போகிறேன்ற ஒரு ஐடியா இருந்ததுன்னா தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க. மலைக்கு மேலே ஏறி தலைகீழ குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சமம் இது. இதை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கை அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வர முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடும். தயவு செஞ்சு கடன் வாங்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதிகமான கடனை வாங்காதீங்க, தேவையில்லாத கடனை வாங்காதீங்க. அது டெட் ட்ராப்பில் உங்களை கொண்டு போய் சேர்த்துரும். கடனை பற்றி ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம இன்றைக்கி பாப்புலராக கிடைக்கக்கூடிய சில லோன் டைப்பை பற்றி பார்ப்போம். அதுக்கு பின்னாடி எப்படிப்பட்ட இன்சைட் இருக்குன்றதை பார்ப்போம். அதை நம்ம எடுக்கலாமா அப்படின்றத புரிஞ்சுப்போம். ஒருவேளை எடுத்தால் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு, ஒரு ஹவுசிங் லோன். இதுக்கு முன்னாடி ஒரு குட் டெட்டுக்கு, ஒரு நல்ல கடனுக்கு உதாரணமாக தான் நான் சொன்னேன். இருந்தாலும் இதை நீங்கள் வாங்கக்கூடாது. ஒரு கடன் வாங்குறத விட இன்றைக்கி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கடன் வாங்கி ஒரு சொந்த வீடு வாங்குறவனை விட வாடகை வீட்டில் இருக்கிறவன் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், சொந்த வீடு வாங்கினா அது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை எல்லாருக்கும் கொடுக்க தான் செய்யும். ஆனால் சொந்த வீட்டை கடனில் வாங்கிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த கடனுக்காக ஓடும்போது தான் தெரியும், எப்பா இதுக்கு நான் ரெண்ட்டு கொடுத்தே ஒரு கம்மியான வீட்டில் இருந்திருக்கலாம், இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கேன், திடீர்னு என்னால் ரெண்ட் கட்ட முடியல அப்படின்னா சின்ன வீட்டுக்கு கூட போயிருந்துருக்கலாம். இப்போ கடன் வாங்கி இவ்வளோ பெரிய வீட்டை வாங்கிட்டு ஒரு பெரிய சுமையை சுமக்கிறேன் அப்படின்ற வருத்தம் நம்ம கூட இருக்க தான் செய்யும். இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்னென்னா, ஒருத்தன் வேலைக்கு போயிட்டா எப்போ வீடு கட்ட போகிற அப்படின்னு கேட்குறோம். அவனும் ஒரு லோனை போட்டு ஒரு வீடாக வாங்கிடுறான். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் சந்தோஷம்னா என்னன்னே தெரியல. அந்த வீட்டுக்கு வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக மட்டும்தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான். வேலை பிடிக்கலையா விட முடியாது, ஏன்னா வீட்டுக்கு இஎம்ஐ கட்டியாகணும். அது ஒரு பெரிய அளவில் அந்த இஎம்ஐன்றது நம்ம தலையில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட வீட்டை நீங்கள் வாங்கவே கூடாது. அதை விட ரொம்ப மோசம் என்ன தெரியுமா, இன்றைக்கி வீட்டெலாம் அப்பார்ட்மெண்ட்டில் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு வீட்டை வாங்கிடுறீங்க, வாங்கினதுக்கப்புறம் கூரை உங்களுக்கு சொந்தம் கிடையாது, சுற்றி இருக்கிற செவுரு உங்களுக்கு சொந்தம் கிடையாது, நீங்கள் நிற்கிற அந்த தரை அதுவும் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. அது எதையுமே நீங்கள் தொண்ணும் பண்ண முடியாது, நீங்கள் நினச்சா அதை இடிக்க கூட முடியாது. உங்களுக்கு சொந்தமாக கிடைக்கிறது ஒரு பெரிய லேண்டில் ஒரு சின்ன பகுதி உங்களுக்குன்றது கிடைக்கும். அதை தான் வீடுன்னு நினச்சி நீங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு மாதம் பெரிய இஎம்ஐயை கட்டிக்கிட்டு இருக்கீங்க. வீடு, சொந்த வீடு அப்படின்னா நம்மளாக ஒரு வீட்டை கட்டுறோம், இல்லை அப்பா அம்மா ஒரு வீட்டை கட்டி நமக்காக கொடுத்துருக்காங்க பாரம்பரியமாக, இதெல்லாம் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் தான், ஒத்துக்கிறேன் தான். ஆனால் நம்ம கடன் வாங்கி இப்படிப்பட்ட அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்காது, பெரிய கடன் சுமையை தான் கொடுக்கும். 1970க்கு அப்புறம் தான் இந்த ஹவுசிங் லோன் அப்படின்றதே வருது. கிட்டத்தட்ட 40 வருஷம் தான் பழமையானது, 40 வயது தான் ஆகுது இந்த ஹவுசிங் லோன் அப்படின்றதுக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கவங்களாம் வீடே கட்டலையா? அவங்க எப்படி வீடு கட்டினாங்க? பிஎஃப் வரட்டும்னு வெயிட் பண்ணுவாங்க, பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணி சேர்த்து வைப்பாங்க, அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக ஒரு வீட்டை கட்டுவாங்க. அப்படி வீட்டை கட்டினா அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் தான் மிகப்பெரிய சந்தோஷம். வீடு கட்டணும், அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னா தப்பே கிடையாது, செய்யுங்க. உங்கள் காசில் செய்யுங்க. கடன் வாங்கி செஞ்சீங்க அப்படின்னா இது கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை விட மிகப்பெரிய வருத்தத்தை, துக்கத்தை அந்த கடன் கொடுக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்த பாப்புலரான கடனோட பேர் என்ன தெரியுமா? கிரெடிட் கார்டு. என்னது கிரெடிட் கார்டுனா ஒரு கடனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப லாபத்தை தரக்கூடிய கடன் எதுனா கிரெடிட் கார்டு மட்டும்தான். கிரெடிட் கார்டில் ஜஸ்ட் வட்டியை மட்டும் அவங்க வசூலிக்கிறது கிடையாது. நிறைய வகையில் பேங்க் அதிலிருந்து பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு டைப் என்னென்னா ஃபீஸ். அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ், ஆனுவல் ஃபீஸ், மெயின்டெனன்ஸ் ஃபீஸ், ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணால் அதுக்கான ஃபீஸ், லேட்டாக காசு கட்டிங்கன்னா அதுக்கு லேட் ஃபீஸ், இப்படி நிறைய ஃபீஸை உங்கள்கிட்ட வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட். வட்டினா 1-2 வட்டி கிடையாது, 36% வட்டின்றதை கொடுப்பாங்க. மினிமம் டியூவை மட்டும் நீங்கள் கட்டிக்கிட்டு வரீங்க அப்படின்னா அங்கே கிடைக்கக்கூடிய வட்டி கிட்டத்தட்ட 48% இருக்கும். உங்களால் அதை திரும்பி அடைக்கவே முடியாது. கிரெடிட் கார்டு அப்படின்றத 2 பக்க கத்தி மாதிரி தான். அதை நல்லாவும் பயன்படுத்த முடியும். அதை ஒழுங்காக பயன்படுத்தினா நம்மளோட சிபில் ஸ்கோருன்றது அதிகரிக்கும். ஒழுங்காக நான் கடனை திரும்ப கட்டிட்டு வந்தேன்னா என்னோடய ஸ்கோர் அதிகரிக்கும், எனக்கு தேவையான ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். இப்படி பல விஷயங்களை என்னால் உருவாக்க முடியும், வட்டி இல்லா கடனை பெற முடியும். ஆனால் நம்மள பல பேருக்கு கிரெடிட் கார்டை ஒழுங்காக பயன்படுத்த தெரியல.
அந்த கேஸில் கிரெடிட் கார்டுன்றது மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடியுது. தயவு செஞ்சு அதனால் கிரெடிட் கார்டை பயன்படுத்தாதீங்க. ஒரு வேளை பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். முதல் ரூல் என்னென்னா, கிரெடிட் கார்டை வச்சுருக்கீங்கன்னா பில் வந்த உடனே முழுமையாக எவ்வளவு பெரிய பில் வந்ததோ அதை நீங்கள் கட்டிடணும். மினிமம் டியூவை மட்டும் கட்டுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. மினிமம் அமௌண்ட் டியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட முதல் வார்த்தையை எடுத்து பார்த்தா MAD மேட். ஒரு பைத்தியக்காரன் மட்டும்தான் மினிமம் அமௌண்ட் டியூவை கட்டணும் அப்படின்னு நினப்பான். ஒரு கிரெடிட் கார்டு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா தயவு செஞ்சு முழுமையாக அதோட ஃபீஸை கட்டுங்க. கடைசி நாள் வரட்டும் அப்படின்னு கூட காத்துக்கிட்டு இருக்காதீங்க. பில் வந்த உடனே, பில்லுன்றது 30 நாளில் உங்களுக்கு வந்துடும். கட்ட வேண்டிய நாள்ன்றது 45 நாளில் தான் வரும். 30வது நாளே நீங்கள் பில்லை கட்டிடுங்க, முழுமையாக கட்டிடுங்க. முடிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக கட்டக்கூடிய ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுருங்க உங்களோட மொபைல் பேங்கிங்கில். சில சமயம் நம்ம கட்டுறதுக்கு மறந்துடுவோம், அதனால அதிகமான வட்டியை திரும்பி கட்ட வேண்டிய தேவை இருக்கும். தெளிவாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு கிரெடிட் கார்டு இருந்தால் பில் வந்த முதல் நாளே முழுமையான பில் அமௌண்ட்டை கட்டணும். எல்லாருக்கும் இது பொருந்தும். ஆனால் கிரெடிட் கார்டு வச்சுருந்தா இதை நீங்கள் கட்டாயம் செஞ்சே ஆகணும். என்ன தெரியுமா? என்னெல்லாம் செலவு பண்ணுறீங்கன்றதை எழுதணும். எதெல்லாம் கிரெடிட் கார்டில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றதை தெளிவாக எழுதிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கிரெடிட் கார்டில் எவ்வளவு செலவு பண்ணுறோம், நம்மளோட டிசிப்ளின் எப்படி இருக்குது, கிரெடிட் கார்டு தானே அப்படின்னு இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறோமான்ற ஆராய்ச்சியை நம்மளால் பண்ண முடியும். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம், கிரெடிட் கார்டு பில்லு ஜென்ரேட் ஆன உடனே அந்த பில்லை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் திரும்ப செக் பண்ணணும். என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்கேன், என்றைக்கு செலவு பண்ணியிருக்கேன்றதை செக் பண்ணணும். சில சமயம் நீங்கள் பண்ணாத செலவு அதில் இருக்கலாம். சில சமயம் நீங்கள் நோ காஸ்ட் EMIன்னு ஒரு பொருளை வாங்கியிருப்பீங்க. அதுக்கு SGST, CGST, இன்ட்ரெஸ்ட்டுன்னு நிறைய விஷயத்தை போட்டிருப்பாங்க. நீங்கள் நோ காஸ்ட் EMI இவ்வளோ ரூபா தான் இருக்கும்னு நினச்சிருப்பீங்க. அதை விட கூடுதல் பணத்தை கட்டிக்கிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். மிஸ்டேக்காக ஏதாவது ஒரு என்ட்ரி ஆயிருந்தால் கூட அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு பேங்க்கோட வேலை தான் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாதுன்றது அவங்களோட பொறுப்பு தான். இருந்தாலும் மிஸ்டேக் பண்ணிவிட்டு அதை கண்டுபிடிச்சிங்கன்னா திரும்ப நீங்கள் வாங்கிடலாம். கன்சியூமரில் என்ன சொல்லுதுன்னா, பையர்ஸ் பிவேர் அப்படின்னு சொல்லுது. நுகர்வோர் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு கன்சியூமர்லாவே சொல்லுது. அதனால் பேங்க் தவறே பண்ணக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. அவங்க தவறு பண்ணால் அதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு நம்மள்ட்ட இருக்குது. அப்போ தான் ஃபைட் பேக் பண்ணி அந்த காசை நம்மளால் திரும்ப வாங்க முடியும். கிரெடிட் கார்டிலேருந்து எக்காரணத்தை கொண்டும் பணத்தை வித்ட்ரா பண்ணாதீங்க. பணத்தை வித்ட்ரா பண்ணிங்கன்னா அதுக்கு வெயிட்டிங் பீரியட்லாம் எதுவும் கிடையாது. அதுக்கு முதல் நாள்லேருந்தே வட்டி வந்துடும். கிரெடிட் கார்டுலேருந்து ஒரு பணத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கேயே நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. பணத்தை என்றைக்குமே வித்ட்ரா பண்ணக்கூடாது. கிரெடிட் கார்டு இருந்தால் பொருள் வாங்குறதுக்கு அப்பப்போ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுவும் உங்கள்கிட்ட அந்த பொருள் எவ்வளவு ரூபாயோ அவ்வளவு ரூபா பணமாக இருக்கும்போது மட்டும்தான் கிரெடிட் கார்டில் நீங்கள் பயன்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்தலாமே தவிர பணமாக நீங்கள் வித்ட்ரா பண்ணவே கூடாது. காரணத்தை கொண்டும் இன்னொரு இடத்துல கடன் வாங்கி கிரெடிட் கார்டு லோனை அடைச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கிரெடிட் கார்டில் தேவையில்லாத செலவு பண்ணிவிட்டு அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு கிரெடிட் கார்டை பயன்படுத்தினாலோ இல்லை இன்னொரு லோன் வாங்கி பயன்படுத்தினாலோ நீங்கள் இந்த டெட் ட்ராப்பில், கடன் பொறியில் போய் மாட்டிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். கிரெடிட் கார்டில் அவ்வளவு நீங்கள் செலவே பண்ணக்கூடாது. மீறி செலவு பண்ணிட்டீங்கன்னா எப்படியாவது உழைச்சி தான் நீங்கள் அடைச்சாகணும். இன்னொரு கடன் வாங்கி இதை அடைக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே கூடாது. அடுத்து கார் லோன். 1990 தான் குளோபலைசேஷன் அப்படின்றது வருது, உலகமயமாதல்ன்றது வருது. அப்போது மக்கள் எல்லோரும் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா சம்பாதிச்ச மனிதர்கள் என்ன இருக்கணும், பணக்காரனாக இருக்கணும். ஆனால் என்ன நடந்ததுன்னு பார்த்தா, நிறைய சம்பாதிச்சவன் நிறைய செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டான். நிறைய சம்பாதிக்கிறவனுக்கு அவ்வளவு நாள் ஒரு லக்ஸூரியாக இருந்தது, ஒரு மிகப்பெரிய வசதியாக இருந்தது, அத்தியாவசிய தேவையாக மாறிடுச்சு. கார் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது, ஒரு பணக்காரர்கள்ட்ட இருக்கக்கூடிய விஷயமா இருந்தது. உடனடியாக அது சாதாரண நபருடைய அத்தியாவசிய தேவையாக மாறிடுச்சு. அப்படி மாறினது தப்பான்னு கேட்டால் கிடையாது. காருன்றது எல்லாரும் அனுபவிக்க வேண்டியது, இவங்க மட்டும்தான் அனுபவிக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, கடன் வாங்கி அந்த காரை வாங்குறது. எனக்கு அதை அனுபவிக்கிறதுக்கான தகுதி இருக்குது, ரைட்ஸ் இருக்குது அப்படின்றதுனால மட்டுமே அந்த பொருளை நான் வாங்கிடக்கூடாது. அதை வாங்குறதுக்கான பணத்தை நான் சேர்த்துருக்கணான்றது தான் முதல் கேள்வி. ஏன்னா கடனை வாங்கினதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு காரை வாங்குறதுக்கு நம்மள்ட்ட காசு இல்லை அப்படின்னா அந்த காரை பயன்படுத்துறதுக்கும் நம்மள்ட்ட காசு இருக்காது. ஏன்னா ஒரு காரை வாங்கினதுக்கப்புறம் தான் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய செலவு எல்லாம் உண்மையாக ஆரம்பிக்குது. மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் கட்டியாகணும், அதுக்கு டிரைவர் ஃபீஸ் சம்டைம் நம்ம கொடுத்தாகணும், பெட்ரோல் போட்டாகணும், திடீர்னு செலவு வைக்கும். காரை வாங்குறது கூட ஈஸி, அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? டிராக்டர் விவசாயம் பண்ணுறதுக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயம். அதோட லோனை விட கார் லோன் சீப்பராக கிடைக்குது, கம்மியான வட்டிக்கு கிடைக்குது. ஏன் கிடைக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்ம மக்கள் எல்லாரும் காரை அவ்வளோ விரும்புகிறோம், ரொம்ப முக்கியமான விஷயம், அத்தியாவசியமான விஷயம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் பக்கத்துலலாம் போயிருந்தோம் அப்படின்னா ஒரு நபர் ஒரு பைக்கு தான் வாழ்க்கையிலே வாங்குவார். அவரோட பேரே அந்த பைக்கை வச்சு தான் இருக்கும். புல்லட் மணி வராண்டா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவன் வாழ்க்கையில் ஒரே ஒரு பைக் வாங்குவான், அந்த பைக்கை வச்சுக்கிட்டே எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது.
3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஃபோன் அப்கிரேட் பண்ணுற மாதிரி காரை மாற்றுறோம். நான் காரை மாற்ற போகிறேன், இந்த காரை எக்ஸ்சேஞ்சில் கொடுக்க போகிறேன், ஆல்ரெடி காருக்கு லோன் போயிட்டுருக்கு, அந்த லோனோட இந்த லோனை மெர்ஜ் பண்ணி புது கார் வாங்க போகிறேன்ற மாதிரிலாம் சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா காருன்றது ஒரு ஃபேஷன் ஸ்டைல் மாதிரி மாறிடுச்சு, போட்டிருக்க சட்டம் மாதிரி மாறிடுச்சு. காருக்கு முதல்ல சொன்ன மாதிரி லோன் வாங்காதீங்க, பணத்தை சேமித்து ஒரு காரை வாங்குங்க. அடுத்தது எஜுகேஷன் லோன். கடன் அப்படின்றது ரொம்ப மோசமானது அப்படின்னு இவ்வளவு நேரம் சொல்லிகிட்டு இருந்தாலும் எஜுகேஷனுக்காக லோன் வாங்கணுன்ற தேவை ஏற்பட்டால் கட்டாயம் வாங்குங்க. ஏன்னா இன்றைக்கி எஜுகேஷன்றது எக்ஸ்பென்சிவாக போயிடுது. ஆனால் எஜுகேஷன் எல்லாருக்கும் வந்து அடையணும். அப்போ நம்ம கடன் வாங்கி தான் ஒரு விஷயத்தை என்னால் படிக்க முடியும் அப்படின்னா கட்டாயம் கடன் வாங்கி அந்த கோர்ஸில் நீங்கள் சேருங்க. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், கடன் வாங்கி நான் படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு 1000 மடங்கு பொறுப்புன்றது அதிகரிச்சிடுது. ரொம்ப கடினமாக படிங்க, நல்ல வேலைக்கு போங்க, 2-3 வேலை கூட பாருங்கள், கடனை உடனடியாக அடைங்க. கடனால் படிக்காமல் இருந்துடாதீங்க. கடன் வாங்கி படிக்கிறது என்றைக்குமே தப்பு கிடையாது. படிக்கிறதுக்காக நம்ம எது செஞ்சாலும் அது தப்பு கிடையாது. அதனால் படிக்கிறதுக்கு கடன் தேவை அப்படின்னா யோசிக்காமல் அந்த கடனை வாங்குங்க. கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்றதுனால படிக்கிறத நிறுத்தவே கூடாது. தொடர்ந்து நிறைய விஷயங்களை படிங்க, கடன் வாங்குங்க, கடினமாக உழைச்சி அந்த கடனை திருப்பி அடைச்சிருங்க. நான் சில பேரை பார்க்குறேன், கடன் வாங்கி படிச்சுட்டு நான் எனக்கு பிடிச்ச வேலைக்கு தான் போவேன், எனக்கு பிடிச்ச வேலை எனக்கு கிடைக்கவே இல்லை, நான் படித்ததில் தான் வேலைக்கு போவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் வட்டி மேலே வட்டி வந்துக்கிட்டு இருக்கும். பிடிச்ச வேலையை தான் எல்லாரும் செய்யணும், அப்படி தான் இருக்கணும். ஆனால் இந்த உலகம் எப்போவுமே நமக்கு பிடிச்ச வேலையை கொடுக்காது. அதனால் கிடைச்ச வேலையை முதல்ல செய்ய ஆரம்பிச்சிருங்க. அதுலேருந்து சம்பாதிச்சு கடனை அடைச்சிக்கிட்டே இருங்க. அதே நேரத்தில் பிடிச்ச வேலையை தேடுறது தப்பு கிடையாது. ஆனால் வேலைக்கே போகாமல் பிடிச்ச வேலை வந்தால் மட்டும்தான் போவேன்னு நினச்சிங்கன்னா கடன் உங்களை முழுகழிச்சிரும். இப்படி வாங்கின கடனை எப்படி அடைக்கிறது? பெரிய கடன் சுமை என்கிட்ட இருக்குது, அதை எப்படி நான் குறைச்சிக்கிறது? மாதம் இஎம்ஐயே நான் கட்டக்கூடாது, 0 இஎம்ஐக்கு நான் போகணும். என்ன செய்யலாம்? எக்கனாமிக்ஸில் 2 வார்த்தை இருக்குது. ஒன்று அபிலிட்டி, இன்னொன்று வில்லிங்னஸ். அபிலிட்டி அப்படின்னா திறன், வில்லிங்னஸ் அப்படின்னா விருப்பம். இது ரெண்டுமே உங்களுக்கு தேவை. சில நபருக்கு வில்லிங்னஸ் இருக்கும், அதாவது விருப்பம் இருக்கும். என் கடனெல்லாம் நான் அடைச்சிடணும், கடனை விட்டு வெளியே வரணுன்ற விருப்பம் இருக்கும். விருப்பம் இருந்தாலும் திறன் இருக்காது. என்கிட்ட மாதம் வர காசை வச்சு என்னால் என் கடனெல்லாம் அடைக்க முடியாது, என் செலவுக்கே பத்தலை அப்படின்ற ஒரு சூழலில் இருப்பாங்க. 2வது டைப் என்னென்னா, அபிலிட்டி இருக்கும், கையில் நிறைய காசு இருக்கும், இருந்தாலும் கடனெல்லாம் அடைக்க முடியாது, எனக்கு அது விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கை ஏமாற்றுவாங்க, நாட்டை விட்டு ஓடி போவாங்க. அவங்களுக்கான வீடியோ இது கிடையாது. ஆனால் முதல் டைப், என்கிட்ட விருப்பம் இருக்குது, கடனை அடைச்சிடணுன்ற ஆசை இருக்குது, எப்படியாவது பேங்க்குக்கு திரும்ப பணத்தை கொடுத்துடணுன்னு தோணுது, இருந்தாலும் என்கிட்ட அதுக்கான பணம் இல்லை, மாதம் செலவு அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான வீடியோ இது. நீங்கள் என்ன செய்யலாம்? 2 விஷயத்தை கற்றுக்க போகிறீங்க. ஒன்று, இருக்கிற கடனை எப்படி குறைக்க போகிறீங்க, எப்படி 0 இஎம்ஐ நோக்கி போக போகிறீங்க. 2வது, 0 இஎம்ஐக்கு போயிட்டீங்க, கடனே இப்போ இல்லை, அதே நிலைமையில் எப்படி இருக்கிறது, திரும்ப கடன் வாங்காமல் இருக்கிறது எப்படி? முதல் டைப்பை பார்த்துருவோம். கடனை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? என்கிட்ட பெரிய கடன் இருக்குது, குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? 3 விஷயங்களை நீங்கள் செய்யலாம். முதல் விஷயம், கடனை திரும்ப கட்டுறது, ரீபே அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. வாங்கின கடனை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப கொடுங்க. மாதம் ஒரு இஎம்ஐ இருக்குல்ல, அந்த இஎம்ஐயை ஒவ்வொரு மாதமும் டிசிப்ளினோட கட்டிக்கிட்டே வாங்க. இதை சொல்லித்தரத்துக்காக ஒரு வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம். நம்ம முதல்ல என்ன நினச்சிருவோன்னா, மாதம் இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னு நினச்சி கடன் வாங்கிடுவோம். ஆனால் அந்த 5 வருஷத்துலையோ 10 வருஷத்துலையோ அப்போ தான் நமக்கு தெரியும் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுடுச்சு, என்னால் இஎம்ஐயை திரும்ப கட்டவே முடியலையே அப்படின்ற ஒரு சூழலுக்கு நீங்கள் போவீங்க. இப்படி ஒரு இஎம்ஐயை நீங்கள் கட்டாமல் விடுறதுனால அதுக்கு ஒரு ஃபைன் வரும், அதுக்கு ஒரு ஃபீஸ் வரும், இப்படி கடன் அதிகரிச்சுக்கிட்டே போகும், வட்டிக்கு மேலே வட்டின்றது வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மாதம் துவங்கும் போது என்ன செய்யணும்? இந்த மாதம் என்னோடய இன்கம் என்ன அப்படின்றத எழுதுங்க. அந்த இன்கமில் முதல்ல இஎம்ஐ கட்டுறதுக்கான பணத்தை எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் இந்த மாதம் அத்தியாவசியமான செலவுகள் என்ன அப்படின்றத எழுதுங்க. அப்போ கூட கொஞ்சம் ஒரு குட்டி அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணணும், சேமிக்கணும் அப்படின்றதையும் எழுதுங்க. இப்படி என்ன எழுதுனீங்களோ, என்ன திட்டத்தை தீட்டினீங்களோ அதில் தான் நீங்கள் வாழ்ந்தாகணும். நடுவில் ஏதாவது ஒரு செலவு வருது அப்படின்னா அதை நீங்கள் செய்யக்கூடாது தான். திடீர்னு யாரோ ஒரு நபருக்கு காது குத்து வருது, நான் மொய் வைக்க போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் மொய் வைக்கக்கூடாது தான். கடனை அடைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடனை அடைக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஆனால் மாதம் எனக்கு வரக்கூடிய பணமே பத்தலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வரக்கூடிய இன்கம்மை நீங்கள் அதிகரிச்சே ஆகணும், இல்லை உங்களோட செலவுகளை குறைச்சே ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா 2வது வேலைக்கு எப்படி போகலாம் அப்படின்னு யோசிங்க. உங்களுடைய பேஷன், உங்களுடைய திறமையை வச்சு எப்படி பணத்தை உருவாக்கலாம் அப்படின்னு பாருங்கள். பணத்தை சின்ன சின்ன வழியிலலாம் சேமிங்க. இந்த எழுத்தாளர் எப்படி ஒரு பணத்தை சேமிச்சிருக்காரு அப்படின்னா, தினமும் அவருக்கு வரக்கூடிய சில்லறையை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டே இருப்பாராம். கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய் சில்லறை சேர்ந்துருச்சு.
பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் நான் உங்களுக்கு சில்லறை தரேன், சில்லறை 3000 ரூபாய் கொடுத்தா எனக்கு நீங்கள் எவ்வளவு தருவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடைகள், சின்ன சின்ன மளிகை கடைக்கெல்லாம் நிறைய சில்லறை தேவைப்படும். 100 ரூபாய் கொடுத்தா 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இந்த 3000 கொடுத்து 300 ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த 300 ரூபாயை வச்சு ஒரு மாதத்துக்கு தேவையான பால் செலவை அவர் பார்த்துருக்கிறார். ரொம்ப சின்ன கதை மாதிரி இருக்கும். 300 ரூபாய்லாம் ஒரு பணமா அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். ஆனால் கடனில் இருக்கிறவருக்கு 1 ரூபா கூட பெரிய பணம் தான். இப்படி சின்ன சின்ன வழியில் பணத்தை சேமிங்க. 2-3 சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை உருவாக்கிக்கோங்க. கடனில் இருக்கிற ஒரு நபர் ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை வச்சுக்கிட்டு வாழவே முடியாது. 2-3 சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை உருவாக்கிக்கோங்க. ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்கன்னா கடினமாக உழைங்க, நிறைய விஷயத்த படிங்க, நிறைய விஷயத்த கற்றுக்கோங்க, நல்ல வேலை செய்யுங்க. உங்களுடைய ப்ரொமோஷனுக்கும் ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கும் என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்யுங்க. இப்படி செய்யும் போது மட்டும்தான் மாதம் உங்களால் திரும்பி பணத்தை கட்ட முடியும். மாதம் பணத்தை கட்ட முடியல அப்படின்னு டிப்ரெஸ்ட் ஆகி உட்காரதில் எதுவும் பண்ண முடியாது. பணத்தை எப்படி அதிகரிக்கிறது, செலவை எப்படி குறைக்கிறது, திறமையை எப்படி உருவாக்கிக்கிறதுன்றதை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருங்க. 2வது ப்ரீபேனா முன்கூட்டியே முதல்ல கட்டுறது. இஎம்ஐ வரட்டும், மாதம் கட்டலாம் அப்படின்னு வெயிட் பண்ணாமல் முன்னாடியே பணத்தை சேமித்து நிறைய பணத்தை கட்டுறது. அப்படி கட்டும்போது உங்களோட முதல் அப்படின்றது குறையும், கடன் வாங்கின தொகைன்றது குறையும், அதுக்கு கட்ட வேண்டிய வட்டியும் குறையும். எல்லா லோனுக்கும் அது பண்ண முடியாது. ஆனால் உங்கள் பேங்க்கில் போய் உட்காந்து பேசுங்க. கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட மேனேஜர்கிட்ட, பேங்க் மேனேஜர்கிட்ட உட்காந்து பேசுங்க. நான் கடனை சீக்கிரமாக கட்டணும்னு ஆசைப்பட்றேன், என்னெல்லாம் செய்யலான்னு கேளுங்க. இந்த ப்ரீபே அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, நான் முன்னாடியே பணத்தை கொடுத்து என்னோட வட்டியை குறைச்சிக்க முடியுமா அப்படின்லாம் கேளுங்க. அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லைனா கூட பேசி கன்வின்ஸ் பண்ணி அப்படிப்பட்ட வாய்ப்பை வாங்கிக்கோங்க. இந்த ப்ரீபேவை 3 விதமாக செய்யலாம். 1, மாதம் நான் கட்டக்கூடிய இஎம்ஐயை அதிகமாக கட்டுறேன், எனக்கு வட்டியை கொஞ்சம் குறைங்க, என்னோட டென்யூரை குறைங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 2வது, நான் 3 மாதத்துக்கு ஒரு தடவை எக்ஸ்ட்ராவாக ஒரு அமௌண்ட், ஒரு 15,000ன்றதை டெபாசிட் பண்ணுறேன், அதை என்னோடய முதல்ல குறைச்சிக்கிட்டு என்னோடய வட்டியை சேவ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். 3வது, நமக்கு நிறைய போனஸ் வரும், நம்ம எதிர்பார்க்காம சில பணங்கள் வரும். அந்த பணத்தெல்லாம் எந்த ஊருக்கு போகலாம், எந்த மாதிரி பொருள் வாங்கலாம் அப்படின்ற கேள்வியை கேட்காம உங்கள் பேங்க் மேனேஜர்கிட்ட போய் உட்காந்து, என்கிட்ட இப்போ 1 லட்ச ரூபான்றது இருக்குது, நான் அதை உங்கள்கிட்ட இப்போ கொடுத்துட்றேன், என் கடனை நீங்கள் குறைச்சிக்கோங்க, என் வட்டியில் எவ்வளவு உங்களால் குறைச்சி தர முடியும்னு பேசுங்க. இப்படி பணத்தை மாதம் இஎம்ஐ அதிகமாக கட்டி, இல்லை அப்பப்போ கொஞ்சம் பணத்தை அதிகமாக கட்டி, இல்லை ஒரு பெரிய தொகையை கட்டி ஒரு ப்ரீபே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள், அதை செய்யுங்க. 3வது, ரீஸ்ட்ரக்சர். சில பேருக்கு லோன் கட்ட வேண்டியது மாதம் இஎம்ஐ 40,000 இருக்கும், சம்பளம் 35,000 தான் இருக்கும். உங்களால் எப்படி இஎம்ஐ கட்ட முடியும்? கட்டாயம் கட்ட முடியாது. இப்படிப்பட்ட சூழலை பார்த்து ரொம்ப பயப்படாதீங்க, ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகாதீங்க. வாழ்க்கையவே முடிச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணம்லாம் இங்கே வரவே கூடாது. இங்கே நீங்கள் செய்ய வேண்டியது பேர் தான் ரீஸ்ட்ரக்சர். உங்கள் பேங்க்குக்கு போங்க, உங்கள் பேங்க் மேனேஜர்கிட்ட இதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள். என் சம்பளமே 35,000 ரூபா தான், ஆனால் நான் கடன் அங்கே இங்கேன்னு வாங்கி 40,000 மாதம் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு, என்னால் அதை கட்டவே முடியாது, தயவு செஞ்சு எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள், என்னோட மாத இஎம்ஐயை குறைச்சி கொடுங்க, டென்யூரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. நான் மாதம் 40,000 கட்டுறதுக்கு பதிலாக மாதம் ஒரு 20,000 கட்டுறேன், 10 வருஷத்துக்கு கட்டுறதுக்கு பதிலாக 20 வருஷம் கட்டுறேன், இந்த உதவி எனக்கு பண்ணுங்கன்னு கேளுங்க. இப்படி கேட்டால் உடனடியாக பண்ணி கொடுத்துருவாங்களா? கட்டாயம் இதை பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அங்கே தான் நிறைய தடவை போய் ஏறி இறங்க வேண்டியிருக்கும், மேலதிகாரியை பார்க்க வேண்டியிருக்கும், ஆர்பிஐக்கு லெட்டர் போடுற மாதிரி இருக்கும், ஹெட் ஆஃபீஸ்க்கு லெட்டர் போடுற மாதிரி இருக்கும். இதை தொடர்ந்து செய்யுங்க. ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் போங்க, ஆர்பிஐக்கு போங்க, எப்படியாவது உங்களோட லோனோட டென்யூரை குறைக்கணும் அப்படின்றத பாருங்கள். எனக்கு இப்படியே ஒரு சூழல் போயிட்டு இருந்ததுன்னா நான் லோனை கட்டவே முடியாது, அது டிஃபால்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் உங்களை ஏமாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் லோனை கட்டணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் இப்படிப்பட்ட சூழலை என்னால் அதை கட்ட முடியாது, நான் ஏமாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால எனக்கு ஒரு உதவியை பண்ணுங்க அப்படின்னு கேளுங்க. கொஞ்சம் ஏறி இறங்கினதுக்கப்புறம் இதற்கான ஒரு சலுகைன்றது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இவரோட நண்பருக்கு அப்படிப்பட்ட சலுகையை ஏற்படுத்தியும் கொடுத்துருக்காரு. நிறைய லோன் வாங்கிட்டீங்க, தலைக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா டென்யூரை மாற்ற பாருங்கள். ஒரு லாங் டேர்முக்கு அதை கட்டுற மாதிரி மாற்றுறதுக்கான ரெக்வஸ்ட்டை கொடுங்க. அதுக்கு பேர் தான் ரீஸ்ட்ரக்சர். என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிக்க தேவையில்லை, வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணம் தேவையில்லை. ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்கள், அதை வச்சு உங்களால் லோனை கட்ட முடியும். இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோருன்றது குறைய தான் செய்யும். ஆனால் சிபில் ஸ்கோரை விட இங்கே அந்த கடனை அடைச்சிட்டு வெளியே வருதுன்றது ரொம்ப முக்கியம். அதனால் இந்த ரீஸ்ட்ரக்சருக்காக உங்களோட மேனேஜர்கிட்ட போய் பேசுங்க. இங்கே நீங்கள் கற்றுக்க வேண்டியதே ஒரு முக்கியமான விஷயந்தான். ஒரு லோன் நான் வாங்கிட்டேன் அப்படின்னா என் மேனேஜர்கிட்ட போய் நான் உட்காந்து பேசணும், அவர்கிட்ட ஒரு நட்புறவை வளர்த்துக்கணும். என் லோனை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம், வட்டியை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம், முன்னாடியே கட்டுறதுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னு பேசுங்க. நான் சொன்ன 3 தான் ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கக்கூடாது. மேனேஜர்கிட்ட உட்காந்து என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு அவர்கிட்டருந்து கேட்டு கற்றுக்கணும், அவர்கிட்ட தொடர்ந்து பேசணும். அப்போ பேங்க்குக்கு போய் நீங்கள் என்ன செய்யலான்றதை பார்க்கணும். சில சமயம் என்ன நடக்கும் தெரியுமா, உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளோட்டிங்காக இருக்கும். ஃப்ளோட்டிங் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு அந்த வட்டி அதிகமாகுது அப்படின்னா பேங்க் உங்களுக்கு
உங்களுக்கு சொல்லாமல் இல்லை உங்கள்கிட்ட சொல்லிட்டோ வட்டியை அதிகரிச்சிருவாங்க. ஆனால் சில சமயம் வட்டின்றது குறையும். அப்போது நீங்கள் கேட்காம அவங்களாவே வட்டியெல்லாம் குறைச்சிக்க மாட்டாங்க, உங்கள் டென்யூரை குறைக்கலாம் மாட்டாங்க, இஎம்ஐயை குறைக்க மாட்டாங்க. நீங்கள் தான் அப்பப்போ பேங்க்குக்கு போயிட்டு இப்போ கரண்ட்டாக என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றத கேட்கணும். அது குறைஞ்சிருந்தா குறைங்க அப்படின்ற மனுவை கொடுக்கணும். நீங்கள் சொல்லாமல் பேங்க் உங்களோட வட்டியை குறைக்க மாட்டாங்க. அடிக்கடி பேங்க்குக்கு போங்க, பேசுங்க, எப்படி கடனை அடைக்கலாம் அப்படின்றத கற்றுக்கோங்க. இப்படி கடனை குறைக்கிறத விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? கடனை குறைச்சிட்டிங்க, எந்த கடனும் இல்லை, இப்போ அதே நிலைமையில் இருக்கிறது புது கடன் வாங்காமல் இருக்கிறது. இந்த சூழலில் உங்களால் இருக்க முடியுமா? இவர் ஒரு சர்வேவை நடத்திருக்கிறாரு. இவரோட சர்க்கிளில் இருக்கிற ஒரு 100 பேர்கிட்ட சர்வே எடுத்தால் கடனை நிறைய பேர் ஜீரோவுக்கு கொண்டு போயிருக்காங்க, திரும்ப கடன்காரன் ஆயிருக்காங்க. ஏன் கடன்காரன் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம நிறைய பேர் நினைப்போம், என் சம்பளம் மட்டும் உயர்ந்துருச்சுன்னா, ஒரு இன்க்ரிமெண்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு. ஆனால் இதில் இருக்கிற பல பேர் சம்பள உயர்வு வந்ததுக்கப்புறமும் கடனிலிருந்து தள்ளி இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சம்பள உயர்வு வந்தால் கடன் வாங்க மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் சம்பள உயர்வு வந்ததுக்கப்புறம் செலவும் அதிகமாகிடுச்சு, கடனும் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் சிக்கனமாக வாழ்ந்தாங்களோ, யாரெல்லாம் செலவை குறைச்சிக்கிட்டாங்களோ, யாரெல்லாம் பணத்தை பிளான் பண்ணி செலவு பண்ணாங்களோ அவங்களால மட்டும்தான் கடன்லேருந்து விலகி இருக்க முடிஞ்சுது. நிறைய பணம் வச்சுருக்கிறவங்களால கடன்லேருந்து விலகி இருக்க முடியல. அப்போ கடன்லேருந்து விலகி இருக்கணும்னா நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்? ஒரு 5 விஷயத்தை அவர் சொல்கிறார். முதல்ல பட்ஜெட் அப்படின்றது உங்களுக்கு தேவை. மாதம் எனக்கு என்ன செலவாகும் அப்படின்ற பட்ஜெட் உங்கள்கிட்ட இருக்கணும். வருஷத்துக்கு என்ன செலவாகுன்ற பட்ஜெட் உங்களுக்கு இருக்கணும். ஒவ்வொரு மாதமும் நான் செய்ய போகிற ஒவ்வொரு அத்தியாவசிய செலவு, என்னோட ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு நான் பண்ணக்கூடிய செலவு, இப்படி எல்லா செலவையும் தெளிவாக நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டே வரணும். இப்படி தொடர்ந்து நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா என்னென்ன செலவு நீங்கள் பண்ணுறீங்கன்றது தெரியும். அதை வச்சு அதுக்கு அடுத்தடுத்த மாதத்துக்கான ஒரு பட்ஜெட்டை உருவாக்க முடியும். இப்படிப்பட்ட பட்ஜெட் கட்டாயம் உங்கள்கிட்ட இருக்கணும். ரெண்டாவது, நீங்கள் செய்யக்கூடிய செலவை குறைக்கணும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு பட்ஜெட் இருக்குது, நீங்கள் செய்யக்கூடிய செலவு என்னன்ற ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் இருக்குது. இது ரெண்டுத்தையும் தெளிவாக பார்த்து எங்கெல்லாம் செலவை குறைக்க முடியுமோ அங்கே எல்லா இடத்துலையும் செலவை குறைக்கணும். ஒரு உதாரணம் இவர் சொல்கிறாரு. தினமும் ஆஃபீஸ்க்கு பைக்கில் போயிட்டு வந்தாராம். பைக்குக்கு அதிகமாக செலவாகுதுன்றதை கவனித்த உடனே பைக்கில் போகிறத நிறுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் பஸ்ஸில் போயிட்டு இருந்திருக்காரு. தினமும் பஸ்ஸுக்கு அதிகமாக செலவாகுதுன்றதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஒயிட் போர்டு இருக்கக்கூடிய பஸ்ஸில் போகலாம், விலை கம்மியாக இருக்கக்கூடிய பஸ்ஸில் போகலாம், இந்த பஸ் டியூலக்ஸ் பஸ்ஸு, இந்த பஸ் ஏசி பஸ், இதை விட சின்ன பஸ்ஸில் நம்ம போகலாம், அதில் டிக்கெட் விலை கம்மி அப்படின்றத கண்டுபிடிச்சி அதில் போயிட்டு இருக்கார். அடிக்கடி நம்ம சினிமாவுக்கு போகிறோம், சினிமாக்கே போகக்கூடாதுன்ற முடிவு எடுத்திருக்கார். சில சமயம் கல்யாணத்துக்காக ஏதோ ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம், நைட்டெல்லாம் பஸ் பிடிச்சி போயிட்டு அந்த கல்யாணம் அட்டன் பண்ணிட்டு வரோம். அப்படிப்பட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுடைய கல்யாணத்துக்கு போகக்கூடாதுன்ற அளவுக்கு முடிவெடுத்திருக்கார். வெளியில் ஹோட்டல்லையே நம்ம சாப்பிடக்கூடாதுன்ற அளவுக்கு முடிவெடுத்திருக்கார். இப்படிப்பட்ட முடிவு எடுத்ததுனால தான் 10 வருஷத்தில் கடன் அடைக்க முடிஞ்சுது. இவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? கடன் வாங்காமல் உங்களால் வாழ முடியல அப்படின்னா இப்படிப்பட்ட சொகுசை வாழ்கிறதுக்கான தகுதி உங்களுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட கடன் சுமையில் இருக்கீங்க, ஒரு பெரிய சுமையில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே பணத்தை சேமிக்கிறதும் இப்படி தேவையில்லாத செலவை குறைக்கிறதும் ரொம்ப சரியான செயல். ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகக்கூடாதா, சினிமாவுக்கு கூட போகக்கூடாதா அப்படின்ற கேள்வியை கேட்கணுன்னா முதல்ல கடன் வாங்காமல் இருக்கணும். கடனை வாங்கி அந்த சுமையை தலையில் வச்சுக்கிட்டு இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. முதல்ல அந்த சுமையை இறக்கி வைக்க தான் பார்க்கணும். அடுத்து, ஆர்கனைஸ்டாக இருங்க. ஒவ்வொரு பொருளும் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். ஒரு டிசிப்ளின்றது தேவை. நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய செலவு என்ன தெரியுமா? ஒரு பொருளை வாங்குகிறோம், அதை முழுமையாக பயன்படுத்தாமல் அதை தொலைச்சிட்டு பண்ணக்கூடிய செலவு தான். அப்படிப்பட்ட செலவுன்றது வரக்கூடாது. உங்களோட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் தெளிவாக எடுத்து நீங்கள் ஒரு இடத்துல வைக்கணும். உங்களோட ஒரு டாக்குமெண்ட் பேரை சொன்னோன்னா அதை போய் உடனடியாக நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். நம்மளோட ஃபைனான்ஷியல் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ப்ராப்பராக வச்சுருந்தா தான் நம்மளோட ஃபைனான்ஸ்ன்றது ப்ராப்பராக இருக்கும். எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் கரெக்டாக இருக்கணும், பட்ஜெட் ஷீட் கரெக்டாக இருக்கணும், என்னோட மற்ற பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். அது எல்லாமே தெளிவாக ஒரு ஃபோல்டரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டிசிப்ளின்குள்ளே வருவீங்க. பணத்தை உங்களால் செலவழிக்கிறத குறைச்சிக்க முடியும், நிறைய சேமிக்க முடியும். அடுத்து, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை, அவசர காலத்திற்கான நிதியை நீங்கள் சேமிக்கணும். அவசர காலத்திற்கான நிதி எத்தனை பேர்கிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு சர்வே எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 90% பேர்கிட்ட இல்லை. நிறைய சம்பாதிக்கிறாங்க, இருந்தாலும் அவசர காலத்திற்கான ஒரு நிதின்றதே கிடையாது. ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தா, என்ன எனக்கு எமர்ஜென்சி வந்துட போகுது, நான் தான் மாதம் சம்பாதிக்கிறேன்ல, இன்னும் 2 மாதத்தில் இன்க்ரிமெண்ட் வரப்போகுது, என்ன பயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எமர்ஜென்சிலாம் சொல்லிட்டு வராது, திடீர்னு வரும். அந்த சூழலில் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடி போய் ஒரு கடனை வாங்குவோம். அப்படிப்பட்ட கடன் வாங்கக்கூடாதுன்னா எமர்ஜென்சி ஃபண்டுன்றது தேவை. எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன? பல தடவை சொல்லிட்டேன். ஒரு மாதத்துக்கு எவ்வளவு செலவாகுன்றது உங்களுக்கு தெரியும் உங்கள் பட்ஜெட் ஷீட்லேருந்து. அது மாதிரி 6 மடங்கு பணத்தை நீங்கள் சேமித்து வைக்கணும். அந்த பணத்தை சேமிக்காமல் வேறு எதையும் நீங்கள் செய்யக்கூடாது. அந்த பணத்தை ஏன் சேமிக்கணும்? திடீர்னு உங்களோட வேலை போயிடுச்சுன்னா அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு 6 மாதமாவது ஆகும். அந்த 6 மாதத்தை எப்படி ஓட்ட போகிறீங்க?
இந்த 6 மாத சம்பளத்தை தாண்டி பெரிய எமர்ஜென்சி ஏதாவது வந்ததுன்னா அது வேறு கேஸ். ஆனால் மோஸ்ட்லி இந்த 6 மாத சம்பளத்துக்குள்ளேயே தான் எமர்ஜென்சிலாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதை பார்த்துக்கிறதுக்கு கூட நம்மள்ட்ட காசு இல்லை. ஸோ உடனடியாக என்ன தெரியுமா செய்யணும்? 6 மாதத்துக்கு எவ்வளவு தேவைன்ற முடிவெடுங்க. அதை எத்தனை மாதத்தில் சேமிக்க போகிறீங்கன்ற முடிவெடுங்க. அப்போ மாதம் எவ்வளவு சேமிக்கணுன்ற முடிவெடுங்க. அதை ஒவ்வொரு மாதமும் சேமிங்க. அதை செஞ்சுட்டு மற்ற எல்லாத்தையும் பற்றி நம்ம யோசிக்கலாம். கடைசியாக லோன்லேருந்துலாம் வெளியே வந்துட்டேன், திரும்ப லோனுக்குள்ளே போகக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? லோன் வாங்காமல் இருக்கணும். எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் திரும்ப போய் லோன் வாங்குவேன், இந்த குடிகாரன் நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பாருக்கு போகிற கதை தான் அது. லோனை வாங்கக்கூடாது, லோனுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாதுன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. கடைசியாக மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு தேவை. ஃபைனான்ஷியல் பிளானிங் அப்படின்றது தேவை. மணி மேனேஜ்மெண்ட்னா என்ன? நான் சம்பாதிச்ச பணத்தை பத்திரமா பார்த்துக்கிறது, பார்த்து மேனேஜ் பண்ணுறது. நம்ம சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருப்போம். சம்பாதிக்கிறத விட கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? சம்பாதிச்ச பணத்தை பத்திரமா பார்த்துக்கிறது. மணி மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கோங்க. பணம் சம்பாதிக்கிறீங்களா, அதை பட்ஜெட் பண்ணி செலவு பண்ணுங்கள். கொஞ்சமாக சேமிங்க. சேமித்த பணத்தை சரியாக முதலீடு பண்ணுங்கள். இப்படி முதலீடு பண்ணிங்கன்னா அது காம்பவுண்ட் ஆகிட்டே போகும். வட்டி மேலே வட்டி உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்தது ஒரு காலத்தில் பெரிய அளவில் மாறி இருக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், 1 கோடி ரூபாய் உங்களுக்கு வேணுமா? இல்லை ₹1 தரேன், அடுத்த 30 நாளுக்கு அது டபுள் ஆகிட்டே போகும், அது வேணுமா? பெரும்பான்மையான பேர் 1 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ₹1 தொடர்ந்து டபுள் ஆகிட்டே போயிருந்தது அப்படின்னா 30வது நாள் உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 53.5 கோடி ரூபாய் இருக்கும். இந்த 53.5 கோடி ரூபாய் எப்படி வந்தது? சாதாரண ₹1 தொடர்ந்து காம்பவுண்ட் ஆனதுனால. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு மேஜிக். பணத்தை தொடர்ந்து முதலீடு பண்ணுங்கள். சீக்கிரமாகவே முதலீடு பண்ண ஆரம்பிங்க. ஏன் சீக்கிரமாக ஆரம்பிக்கணும்? இப்போ நீங்கள் முதல் நாள் அந்த ₹1 போடுறதுக்கு பதிலாக 2வது நாள்லேருந்து ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 53 கோடின்றது வெறும் 27 கோடியாக இருந்திருக்கும். 5வது நாள்லேருந்து முதலீடு பண்ணலான்னு ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறும் 1.7 கோடி தான் இருக்கும். ஸோ லேட் பண்ணாமல் உடனடியாக இளமையிலேயே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. லோனை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, லோன் எல்லாத்தையும் 0 ஆக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து மணி மேனேஜ் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பணத்தை முதலீடு பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது ஃபைனான்ஷியல் பிளானிங். உங்களுக்கு எதிர்காலத்தில் எந்த மாதிரி செலவு இருக்குன்றது நல்லாவே தெரியும். என்னோடய குழந்தையை படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சில ஐடியா இருக்கும். அது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம்தான். அது எல்லாத்துக்கும் எப்போ எவ்வளவு பணம் வேணும் அப்படின்றத எழுதுங்க. அந்த பணம் அப்போ எனக்கு வேணும்னா என்கிட்ட இருக்கக்கூடிய இன்றைக்கி எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு 10%, 12% இருக்குது அப்படின்னா நான் எவ்வளவு ரூபாய் சேமிக்கணும் அப்படின்ற கணக்கை போடுங்க. ஒவ்வொரு மாதமும் அந்த பணத்தை அதுக்கான அக்கௌண்ட்டில் சேமிச்சுக்கிட்டே வாங்க, முதலீடு பண்ணிக்கிட்டே வாங்க. இப்படி பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபைனான்ஷியல் பிளானிங். என்னோடய ஆசை எல்லாத்துக்கும் பணம் இல்லை அப்படின்றது இதை பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சவொன்னே என்ன பண்ணணும்? ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும். அதிகமான பணம் வரக்கூடிய வழியை ஏற்படுத்திக்கணும். நம்மளோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி கடினமாக உழைச்சி பணத்தை சம்பாதிக்கவும் பார்க்கணும். இதை தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா கடன்லேருந்து வெளியே வந்து நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. இந்த விஷயங்களை தான் இந்த புத்தகத்திலேருந்து படித்தேன். ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள் எதுவும் இதில் சொல்லப்படலை. சாதாரண விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கடனை அடைக்கிறதுக்கும் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கும் இந்த சாதாரண விஷயம்தான் தேவையே தவிர பெருசாக எதுவும் தேவையில்லை. பெரிய பெரிய மேஜிக்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. பெரிய மேஜிக் தான் கடனை அடைக்க உதவும்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி சின்ன விஷயந்தான் உண்மையாக கடனை அடைக்கிறதுக்கு தேவையானது, அதுவே போருமானது. அதனால் இந்த புத்தகத்தில் இதுக்கு மேலே எதுவும் சொல்லவும் முடியாது. எனக்கு யூஸ்வலாக இது சிம்பிளாக இருக்க, இதை ஏன் நம்ம பேசணும்? இதை பேசுகிறது மூலிமா என்ன நடந்துடும்? இது வந்து ஒரு சோம்பேறித்தனமாக நம்மளை காட்டிடுமோ? சிம்பிளான விஷயத்தை பேசிட்டு போகிறான்ப்பா, ஒரு ரிசர்ச்சே இவன் பண்ணல அப்படின்னு காட்டிடுமோன்ற ஒரு பயம் இருக்கும். ஆனால் சில நாட்கள் வேறு வழி இல்லாமல் இப்படிப்பட்ட புத்தகங்களை பற்றி நான் தொடர்ந்து பேசியிருக்கேன். அப்படி பேசும்போது தான் தெரியுது நம்மளோட மக்கள் நிறைய பேர் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க. இந்த சிம்பிளான விஷயம் அவங்களுக்கு தெரியல. அதை கொடுத்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது என் வாழ்க்கையில் பெரிய உதவி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போலேருந்து சிம்பிளான புத்தகம் அப்படின்றதுனால நான் ஒதுக்கி வைக்கிறதையே நிறுத்திட்டேன். அந்த வகையில் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான புத்தகம். ஒரு கட்டுரை அப்படின்னே எடுத்துக்கலாம். ஒரு ஆன்லைனில் கூட எழுதலாம். ஒரு சிம்பிளாக ஒரு புத்தகமாகவும் இதை எழுதலாம். அப்படிப்பட்ட ஒரு புத்தகமாக எழுதியிருக்காரு. நிறைய பேருக்கு பயனளிக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். இந்த சிம்பிளான விஷயத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறது தான் கஷ்டம். அதை நீங்கள் கட்டாயம் செய்யணும். ஏன்னா அது கொடுக்கக்கூடிய பலன் ரொம்ப பெரிய விஷயம். கடன்லேருந்து வெளியே வர்றது எல்லாரோட உரிமை, எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். கடனில் இருந்து கஷ்டப்பட வேண்டிய தேவை யாருக்கும் கிடையாது. தயவு செஞ்சு அதுலேருந்து வெளியே வரதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. இப்போ சொன்ன இந்த டிசிப்ளின் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஒரு கிவ் அவேக்கான கேள்வி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடன் வாங்கியிருக்கீங்களா? கடன் வாங்கி ஒரு மோசமான சூழலை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்களாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கலாம், உங்கள் நண்பர்களாக இருக்கலாம். கடன் வாங்கிறதுனால வாழ்க்கை இவ்வளோ மோசமான ஒரு சூழலுக்கு போகும், அதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா அதை சொல்லுங்கள்.
அதை படிக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கு கடன் எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு ஆபத்தானதுன்றதை தெரிஞ்சுப்பாங்க. நம்மளோட சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். தயவு செஞ்சு அப்படிப்பட்ட விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு பயனளிக்கும்ன்றது எனக்கு தெரியும். யார் சிறந்த பதில் சொல்கிறீங்களோ, எது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேனோ அவங்களுக்கு ஒரு கிவ்அவே நான் தரேன் வழக்கம் போல். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.